இது மகிமை நேரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரத்திலும் நாம் புத்தாண்டில் எடுத்த தீர்மானங்களை நாம் தோற்கா வண்ணம் எப்படி நிறைவேற்றலாம் என்று தியானித்து வருகிறோம். முதலாவது, நாம் தீர்மானங்களை, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அன்றே செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இன்றே செய்ய வேண்டும். அதே போல் நமது கடமையை செய்ய வேண்டும். பலனை எதிர்பாராமல் நமது கடமையை செய்ய வேண்டும். மூன்றாவது, நாம் காலத்தை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காலம் விரைவாய் ஓடுகிறது, மிகவும் குறுகினது. ஒரு நாள் துவங்குகிறதும் முடிக்கிறதும் 24 மணி நேரம் நமக்கு போதாமல் காணப்படுது. காலத்தை பார்த்து அது குறுகினது என்று நாம் உணர்ந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நமது தீர்மானங்கள் தோற்காமல் நாம் மேற்கொள்ள வேண்டுமென்றால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். காலத்தின் அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3:1 கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று வேதவசனம் சொல்லியிருக்கு. கொடிய காலம், எங்கும் கொடிய காலம் இருக்கிறது. எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகள், எங்கு பார்த்தாலும் பொல்லாங்கான காரியங்கள் காணப்படுது. அப்படிப்பட்ட கொடிய காலம், பொல்லாங்கான காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டும் பொல்லாங்குக்குள்ளே தான் நாம் காணப்படுறோம். ஆனால் இதில் நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ரோமர் 13:11 சொல்லுது, காலத்தை அறிந்தவர்களாய் நடக்க வேண்டும். காலம் ஒரு முறை, காலம் பொன் போன்றது என்று முன்பு சொல்வார்கள். ஆனால் ஒரு பொன் தொலைந்து போனால் கூட மீண்டுமாய் நாம் சம்பாதித்து அந்த பொன்னை வாங்கிவிடலாம். ஆனால் காலம் உயிர் போன்றது. உயிர் ஒரு முறை உடலை விட்டு போய்விட்டால் மீண்டும் உயிர் திரும்ப வர முடியாது. அதே போல தான் காலம் கடந்து போய்விட்டால் மீண்டுமாய் நாம் அதை பெறவே முடியாது. ஆகவே காலத்தை அறிந்தவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் நமது நாட்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த புதிய ஆண்டில் காலத்தை நாம் வீணே கழிக்காமல் அதன் அருமையை உணர்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நமது தீர்மானங்களை நாம் தோற்கா வண்ணம் வெற்றி பெற முடியும். முதலாவது, நாம் இந்த காலத்தை பார்த்து அது குறுகினது என்பதை எப்படி நாம் அதை மேற்கொள்ள முடியும் என்றால், ஞானமுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். காலத்தின் அருமையை பார்த்து ஞானத்தோடு நாம் செயல்பட வேண்டும். எபேசியர் 5:15 ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்று வேதவசனம் சொல்கிறது. ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானமுள்ளவங்க எப்படி செய்வாங்களாம்? கவனமாக நடந்து கொள்வாங்களாம். தங்கள் கையில் கொடுக்கப்பட்ட காலத்தை கவனமாய் செயல்படுத்துவாங்களாம். ஒரு ஓட்டப்பந்தய வீரர் உசைன் போல்ட், அவர் ஒலிம்பிக்கில் ஒரு சிறந்த 9 தங்க பதக்கத்தை அவர் பெற்றுக்கொண்டாராம். 400 கோடி ரூபாய் அவருக்கு பரிசாக கிடைச்சதாம். ஆனால் அவர் ஓடிய காலம் வெறும் 2 நிமிடங்கள் மாத்திரமே. 2 நிமிடம் அவர் ஒலிம்பிக் பந்தயத்தில் ஓடினதற்கு அவருக்கு 4 கோடி பரிசாக கிடைச்சிது. ஆனால் அவர் ஞானத்தோடு அவர் காலத்தை பயன்படுத்தினது எவ்வளோன்னா 20 ஆண்டு காலம். எப்படி இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவேன், இலக்கை அடைவேன் என்று 20 ஆண்டு காலம் அவர் ஞானமாய் பயிற்சி எடுப்பதிலும் தனது உடம்பை ஃபிட்டாக வைப்பதிலும் எல்லாவற்றிலும் அவர் காலத்தை பயன்படுத்தி கொண்டாராம் ஞானமாய். அதை தான் நம்ம 10 கன்னிகைகள் உவமையில் பார்க்குறோம். 5 கன்னிகைகள் ஞானத்தோடு செயல்பட்டாங்க. 5 கன்னிகைகள் புத்தியற்றவர்களாக இருந்தாங்க. மணவாளன் வரும்போது புத்தியுள்ள கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்ததுனால மணவாளனோடு போயிட்டாங்க. ஆனால் புத்தியற்றவர்களோ அந்த வருகையில் அவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நம்ம காலத்தை அறிந்து ஞானத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். 2வது பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 22:10-11 காலம் சமீபமாய் இருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று. ஏன்னா காலம், வருகையின் காலம், நமது காலம் நமது கையில் இல்லை, ஆண்டவரது கரத்தில் இருக்கிறது. காலம் சமீபமாய் இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நமக்கு இன்னும் நம்மை
பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நமது காலத்தில் இன்னும் நான் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், எனது வாயில், எனது செயல்களில், என்னுடைய சொல்லில், என்னுடைய நடக்கையில் நான் எப்படி பரிசுத்தமாகணும் அப்படின்ட்டு இன்னும் நம்ம பரிசுத்தமாக மாறுவதற்கு நாம் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா வருகை சமீபமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்குறோம். ஏன்னா நம்மை சுற்றிலும் உலகம் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது. சோஷியல் மீடியா என்று நம் நேரத்தை விரயமாக்கி கொண்டு நாம் இருக்கிறோம். நமது நேரத்தை களவாடி கொண்டு போய்விடுகிறது. ஆகாத சம்பாஷணைகளால் நமது நேரம் விரயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நமது நேரத்தை நாம் அடகு வைக்கிறோம். ஒவ்வொரு டிவி முன்பாக, செல் முன்பாக நமது நேரத்தை அடகு வைக்கிறோம். ஆனால் மற்ற பொருட்களை அடகு வைத்தால் திருப்பி கொள்ளலாம். ஆனால் நமது நேரத்தை அடகு வைத்தால் மீண்டுமாய் அந்த நேரத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே நம்ம பரிசுத்தத்தை கெடுக்கிற காரியங்களில் நம்ம நேரத்தை செலுத்தாதபடி, நம்மளுடைய சிந்தையை கெடுக்கிற காரியங்களில் நம்ம நேரத்தை செலுத்தாதபடி நாம் இன்னும் பரிசுத்தமாய் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து காத்திருந்து நம்ம கேட்டுக்கொள்வோம். மூன்றாவது, காலத்தை குறுகினதே அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாய் நம்ம நினைப்போம், புதிய ஆண்டில் நான் சந்தோஷமாய் வாழணும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது திருப்தி உள்ளவர்களாய் வாழ பழகணும். நம்ம ஒவ்வொருவரும் திருப்தி உள்ளவங்களா வாழ பழகும்போது சந்தோஷமாய் நாம் வாழலாம். காலத்தை நாம் கவலைகளிலும் கண்ணீரிலுமே கழித்து போகாமல் இருக்கிறதை கொண்டு நாம் திருப்தியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை, போதுமென்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதவசனம் சொல்கிறது. நம்ம பேராசையா இன்னும் வேணும், இதற்கு மேலேயும் வேணும், இன்னும் நான் வீட்டை கூட்டணும், நிலத்தை கூட்டணும் என்று பேராசை உள்ளவர்களாக வாழக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த தங்கமுட்டை விடுகிற வாத்து கதை. அந்த பேராசையினால் அந்த வாத்தையே அறுத்து போட்டுட்டான். அதற்குள்ளேருந்து அவனுக்கு தினமும் கிடைக்கிற தங்கமுட்டை கிடைக்காம போயிற்று என்ற கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ஒரு மன்னனுடைய கதையும் நம்மளுக்கு தெரியும். தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படின்னு நினைப்பான். கடைசியில் அவனுக்கு உணவு கூட பொன்னாக மாறிவிட்டது, அவன் மரித்து போனான் என்று பார்க்கிறோம். அப்படியா நம்ம பேராசை உடையவர்களாக இல்லாமல் போதுமென்ற மனதோடு திருப்தியாய் நாம் வாழ பழகும்போது இந்த காலத்தை நாம் சந்தோஷமாய் கழிக்க முடியும். உணவும் உடுக்க உடையும் இருந்தால் உண்டானால் அது போதும் அப்படின்ட்டு திருப்தியாக வாழும்போது நம்ம காலத்தை மகிழ்ச்சியாய் நாம் முடிக்க முடியும். ஒரு வங்கி மேலாளர் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மனிதன்கிட்ட சொன்னாராம், உங்கள் அக்கௌண்ட்டில் 86,400 ரூபாய் டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மனிதனுக்கு ஒரே சந்தோஷமா, யார் போட்டிருப்பா, இவ்வளோ ரூபாய் எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்ட்டு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அடுத்த நாள் சொன்னாராம், அதை வித்ட்ராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே, என்னையே கேட்காம யார் வித்ட்ராவல் பண்ணா அப்படின்ட்டு அவர் கேட்டார். அதே போல தான் ஒவ்வொரு நாளும் இந்த 86,400 ரூபாய் அல்ல, நொடி. இந்த ஒரு நாளைக்கு 86,400 நொடி நமக்கு ஆண்டவர் இலவசமாய் தருகிறார். ஆனால் அதை பிரயோஜனப்படுத்தலைன்னா அப்படியே எடுத்துக்கொண்டு போய் விடுவார். ஆகவே நாம் காலத்தை பார்த்து அது குறுகினது என்று நாம் விரைவாக செயல்படுவோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, எங்களது தீர்மானங்கள் தோற்கா வண்ணம் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் காலத்தை பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலத்தை உணர்வும் அறிவை கொடுத்து ஆண்டவரே, ஞானமுள்ளவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், திருப்தி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்தலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமீன்.